ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்படி மட்டும் நீங்கள் கிரேவி பண்ணீங்கன்னா அடுத்து பல வருஷத்துக்கு அந்த கிரேவியை பற்றி தான் பேசுவாங்க. ஓகேவா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 kg சிக்கன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பல்லாரி 1, தக்காளி 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தயிர், அதுக்கப்புறம் மல்லி இருக்குது பார்த்தீங்களா, முழு மல்லியும் மிளகு, கொஞ்சம் மிளகாத்த பொடி, மட்டன் பொடிலாம் அதில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு பல்லாரி அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கணுங்க. ஓகேவா? நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பேஸ்ட்டு, கண்டிப்பாக இஞ்சி பேஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் அந்த கறிக்கு அந்த இஞ்சி பேஸ்ட்டில் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. நல்லா அது வீட்டில் அரைச்சிக்கோங்க, கடையில் வாங்காதீங்க, அதில் அவ்வளோ டேஸ்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகு, மல்லி இதெல்லாம் பொடி எல்லாம் போட்டு அதை சட்டியில் வறுத்து வச்சு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு கிண்டுங்க. அது நல்லா அந்த ஹீட் ஆகி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த புளிப்பு, அது ஒரு சுவையாக இருக்கும். அந்த தயிர் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நல்லா தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விரவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட விரவி விடுங்க. அப்படியே அந்த மசாலாவில் எண்ணெய் அப்படியே அந்த மசாலா கறிக்குள்ளே அந்த மசாலா இறங்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி போட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவு நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா நார்மலாக தண்ணி, கொஞ்சம் சுக்கா மாதிரினா ரொம்ப கம்மியாக தண்ணி. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு அது நல்லா கொதித்து வந்துடும். அதுக்கப்புறம் மலைச்சாரல் மாதிரி அப்படி கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கி சுட சுட சாதம், சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. அடித்து சொல்கிறேன், இப்படி ஒரு கிரேவியை உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் அங்கே மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.